ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 68வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். சிலர் நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதே இல்லை. ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல சொல்ல இந்த ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் இந்த வருஷத்தை முடிக்க போறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்க நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த, நன்றி செலுத்த செலுத்த, ஆண்டவரை துதிக்க துதிக்க புதிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நல்லா ஸ்தோத்தரிக்கிற பொழுது உள்ளத்துல ஒரு திருப்தி வரும், ஒரு சமாதானம் வரும். சிலர் ஜபம் மாத்திரம் பண்றீங்க, எரிச்சல் இருக்கு. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லா துதி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை ஆமென் அந்தந்த வேலையில வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும், ஆண்டவரே, ஜெபம் மாத்திரம் அல்ல, நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், நன்றி சொல்லட்டும். இந்த ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. மனதார உம்மை துதிக்கிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எண்ணில்லாத நன்மைகள் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, வேலைகளுக்காக, ஆண்டவரே, இன்றைய மன்னாக்காக, கிருபை சேனலுக்காக ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், நன்றி சொல்லட்டும், உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும், அவங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.